கண்ணாத்தில போட்டு வச்ச உங்களைய கல்லு கண்ட பக்கமல்ல தமிழ கண்ணாலே நான் நின்னாளுவ பேரம் என்னையெல்லாம் கூட்டிட்டு போகாத விட்டுவிட்ட நீ எதுக்கு போற உடைய யாரு கூப்பிட்டா அடப்பாய் நாளைக்கு உனக்கு தாடாம இப்படி போயிட்டிய பாவின்னு உரிமையா அழக்கூடிய ஒரு மூதாட்டி, தனக்கு ஏற்பட்ட சொந்த இழப்பென கருதி அழக்கூடிய ஏதோ ஒரு நகரத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு மூதாட்டி. இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு நிகழ்வு சுட்டி காட்டப்படுவது உண்டு திரு விஜயகாந்த் பற்றி. அவர் தன்னுடைய படப்பிடிப்பில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தாராம். ஒரு மூதாட்டி அதை பார்த்து கொண்டே இருந்தாராம். அந்த மூதாட்டிகிட்ட போய் விஜயகாந்த் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த மூதாட்டி கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு விஜயகாந்த் இது போல் ஒரு மூதாட்டிகிட்ட கேட்டாராம். அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு. விஜயகாந்த் கேட்டது, கேப்பங்கூழு தருவியா அப்படின்னு. என்ன நியாயம், இதை கூட கொடுக்க மாட்டேனா அப்படின்னு. சொன்னபடியே அந்த மூதாட்டி வீட்டுக்கு போய் கேப்பங்கூழ் கொடுத்திருந்தாராம். அது அவருடைய வாழ்வில், அவர் மனதில் எவ்வளோ நிலைத்து நின்றிருக்கும். தன்னுடைய ரசிகர் ஒருவர் தன்னை பார்க்க வந்திருக்கிறார், அவருடைய ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றியவர். இப்படி பல பேருடைய வாழ்க்கையை தொட்டவர். அவருடைய இழப்பை தமிழ்நாட்டில் பலர் தங்களுக்கு ஏற்பட்ட சொந்த இழப்பாக பாவிப்பது எந்த ஆச்சரியமும் இல்லை. இன்னும் சில நிமிடங்கள்ல, இன்னும் சரியா சொல்லணும்னா 1 மணி அளவில் இந்த வாகனத்தில் தான் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்க இருக்கிறார். கடல் போல காட்சி அளிக்கக்கூடிய தீவுத்திடலிருந்து நீங்க திரையில பார்க்கக்கூடிய அவருடைய அலுவலகம், கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவருடைய இறுதி சடங்குக்கு தயாராகக்கூடிய இந்த இடத்துல தான் நிரந்தர நித்திரை கொள்ள இருக்கிறார் திரு விஜயகாந்த். அவருடைய பல நினைவுகள், குறிப்பாக அரசியல் சார்ந்த நினைவுகள், அதையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய இந்த இடத்துல தான் அவருடைய நிரந்தர நித்திரை. இந்த வாகனத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீவுத்திடலில் தொடங்கி கோயம்பேட்டில் நிறைவடைய இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.